ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் கேப்ஷனை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் பி லேட், உள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம எடுத்த அந்த டாபிக் இருக்குல்ல, இப்போ மெயினாக நிறைய பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கலாம். ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு எங்கேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது, எங்கே அது புறக்கணிக்கப்படுதுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மேட்டர் என்னன்னா, லாங்குவேஜுக்கும் ஹியூமன் ரைட்ஸுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னீங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, லாங்குவேஜ் தான் ஒரு ஹியூமனுக்கான கோர் ரைட்ஸை வந்துட்டு கன்சியூம் பண்ணி தருது அப்படின்னு நான் வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ அது எப்படின்னு பார்த்தோம்னா, ஹூ ஆர் வி, ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் அஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் தான் அதை முடிவு பண்ணுது. ஒன்று ஜியோகிரஃபி, அடுத்தது எட்டிமாலஜி. ஜியோகிரஃபின்னா நம்ம வாழ்கிற சூழல், நம்ம வாழ்கிற இடம், நம்ம வாழ்கிற பூமி. எட்டிமாலஜின்னா நம்ம பேசுகிற சொற்களின் வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ட் வி ஸ்பீக். ஸோ ஜியோகிரஃபி நீ வாழ்கிற சூழல் எதுன்னு சொல்லிட்டு அது முடிவு பண்ணுது. அதாவது இதுதான் உங்களோட நீங்கள் யாருங்கிற ஒரு ஐடென்டிட்டியை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குது. ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களோட ஸ்கின் டோன், அவங்களோட சில டிசிப்ளின்ஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட ஃபுட்ஸ், அவங்களோட ட்ரெஸ் கோட், அவங்களோட கல்ச்சர் வரைக்குமே எது முடிவு பண்ணுது? இந்த ஜியோகிரஃபி முடிவு பண்ணுது. ஸோ இந்த ஏசியான்னு எடுத்துக்கிட்டா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஐடென்டிஃபை என்ன சொல்கிறோம், மேலோட்டமாக ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு வந்துடும். ஏஷியாவில் ஸ்ரீலங்கா, ஓகே, ஸ்ரீலங்கான்னு எடுத்துக்கிட்டா மோஸ்ட்லி 3 ரிலீஜன் பின்பற்றக்கூடிய பீப்புள்ஸ் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்கிறது, மிக்சர்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நிறைய வகையான கல்ச்சர் வந்துட்டு இங்கே பின்பற்றுற மக்கள் இருக்காங்க. ஸோ அதுலேயும் ஐடென்டிஃபை பண்ணலாம், கேட்டகரைஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்குள்ளே அவன் இருந்துப்பான் அப்படின்ட்டு. இன்னும் போனோம்னா நார்தர்ன் ப்ரொவின்ஸ், ஓகே, வடமாகாணம்னு எடுத்துக்கிட்டா வடமாகாணத்தில் இந்தந்த மதங்களை பின்பற்றுறவங்க அதிகமாக இருக்காங்க, இந்தந்த ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க, இந்தந்த கல்ச்சரை பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கேட்டகரைஸ் பண்ணலாம். நார்தர்ன் ப்ரொவின்ஸில் வவுனியான்னு எடுத்துக்கிட்டா, ஓகே, வவுனியாவில் வந்துட்டு இந்தந்த மதங்களை பின்பற்றக்கூடியவங்க மேக்சிமம் இருக்காங்க, இந்தந்த ஃபுட் சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க, அது என்னென்ன மாதிரியான நிலப்பரப்பு, அவங்க வந்துட்டு எப்படி அதை வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான லைஃப் ஸ்டைலில் அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்றதை வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். உன்னோட ஜியோகிரஃபி வந்துட்டு உன்னோட லைஃப் ஸ்டைலை வந்துட்டு ஒரு பாதி தீர்மானிச்சு வச்சிருது. ஓகேவா? கட் பண்ணா எட்டிமாலஜி வந்துட்டு நீ பேசுற வாக்கியங்களின் வரலாறு. அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா உன்னோட மொழியோட வரலாறு. நீ பேசுற வாக்கியங்கள் எல்லாம் உன்னோட சொந்த மொழி, அதாவது தாய்மொழி, உன்னோட தாய்மொழியோட வரலாறு. ஓகே, உன்னோட கல்ச்சர் வரைக்குமே எது முடிவு பண்ணுதுன்னா உன்னோட மொழி தான். நாங்கள் எங்களோட மத சார்பற்ற அடிப்படையில் நாங்கள் பின்பற்ற சில கலாச்சார விஷயங்கள், அது வந்துட்டு சின்ன விஷயமா இருக்கும், கலாச்சாரம்னு தெரியாத விஷயமா கூட இருக்கலாம். இது சொல்லணும்னா, இந்த எலுமிச்சை பழத்தை வந்துட்டு டயரில் ஏற்றுறது ஃபஸ்ட்டு வாகனம் ஓடும்போது, அப்புறம் டெய்லி காலையில் கோலம் போடுறது, இப்படி நிறைய இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான கல்ச்சர்ஸ் வந்துட்டு எங்கேருந்து வருதுன்னா மொழி சார்ந்த விஷயத்துல இருந்தா வருது. அந்த மொழி பேசின மக்கள் உருவாக்குன விஷயங்கள். இன்னும் நீங்கள் டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போடுற ட்ரெஸ் கோட்ஸ் அது வரைக்குமே நம்மளோட மொழி சார்ந்த விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? நம்ம மொழி பேசுகிற எல்லாருமே வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு சூழலில் வாழ்கிறாங்க, அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியான அடாப்டேஷன் அது வரைக்குமே இருக்கு. எங்களோட மொழி சார்ந்தது தான் எங்களோட கூர்மையுமே எங்களோட மொழி சார்ந்ததாக தான் இருக்கு. இலங்கையில் தீபவம்சம், மகாவம்சம் அப்படின்னு நிறைய இருக்கு. அதாவது நான் சொல்கிறேன், எங்களோட ஓன் ஸ்டோரிஸ், சொந்த கதைகள், இந்த கதைகள் எல்லாமே மொழி சார்ந்ததாக இருக்கு. இந்த கதைகளை நீங்கள் வெளியில் எங்கேயுமே வேற மொழி பேசுகிறவங்க கிட்ட கேட்க முடியாது, வேற கலாச்சாரத்தை பின்பற்றுறவங்க கிட்ட போய் கேட்க முடியாது. இதெல்லாமே வந்துட்டு எங்களோட சொந்த கதைகள், எங்களோட சொந்த கதைகள். இது வந்துட்டு மத சார்பற்றதல்ல, என்ன சொல்றது, கலாச்சார சார்பற்றதல்ல, இது வந்துட்டு மொழி சார்பானது. சேம் லாங்குவேஜ் பேசுற ஒரு 10 பேர் கூட நீங்க இருக்கும்போது தான் உங்க 10 பேருக்குமே இருக்கிற
அந்த knowledge-அ வந்துட்டு உங்க 10 பேருக்குள்ள ஷேர் பண்ணிக்க முடியும். வேற மொழி பேசுறவங்க கிட்ட அதை வந்துட்டு நீங்க ஷேர் பண்றதுக்கு இட் மைட் பி டேக் சம் டைம்ஸ். ஸோ உங்களுக்கு அது வந்துட்டு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்ல வரேன். ஸோ இந்த இடத்துல எங்களோட ரைட்ஸை வந்துட்டு நம்ம எந்த இடத்துல இழக்கிறோம்னா, எங்களோட ஐடென்டிட்டிக்கு தேவையான அந்த ரைட்ஸை வந்துட்டு எங்க கிட்ட இருந்து பறிபோகக்குள்ளதான் எங்களோட அந்த ரைட்ஸை வந்துட்டு நாங்க இழக்கிறோம். அதாவது எங்களோட உரிமைகளை நாங்க இழக்கிறோம். எங்களோட உரிமைகள் எதை எதை நம்பி இருக்குதுன்னா, நாங்க யாரு, எங்களோட நிலம், எங்களோட சொத்து பத்துகள், எங்களோட அடையாளத்தை நம்பிதான் எங்களோட என்ன இருக்கு, உரிமைகள் இருக்கு. ஸோ அந்த உரிமைகளை வந்துட்டு நாங்க இழக்கிற சமயத்துல தான் அதை வந்துட்டு திருப்பி பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த போராட்ட குணம் வந்துட்டு எங்களோட உடம்புல இருந்து வெளியில வருது, எங்களோட மனசுல இருந்து வெளியில வருது. ஸோ இந்த இழக்கிறோம்ல, இந்த இழக்கிறது வந்துட்டு நம்ம எதை இழக்கிறோம்னு எடுத்து பார்த்தா, இவ்வளவு நேரமா நம்ம பேசிட்டு இருந்த இந்த ஜியோகிராஃபி அண்ட் எட்டிமாலஜி நமக்கு வாங்கி கொடுத்த அந்த அடையாளத்தை தான். ஸோ இது ஆரம்ப காலகட்டத்துல எங்களோட நைல் நதி நாகரிகங்கள், எகிப்திய நாகரிகங்கள், அவங்களோட நாகரிகங்கள் வளரும் போது அவங்களோட மொழி தான் அவங்கள வந்துட்டு முன்னோக்கி கூட்டிட்டு போற ஒரு மீடியேட்டரா அவங்களுக்கு வந்துட்டு வேலை செய்யுது. இவங்களோட அறிவு கூர்மையை வந்துட்டு அவங்க முற்படுத்தும் போது, அதாவது மேம்படுத்தும் போது, அந்த மேம்படுத்துற அந்த knowledge-அ வந்துட்டு மொழி, லாங்குவேஜ் மூலமா இன்னொருத்தருக்கு அதை வந்துட்டு கடத்தி கொண்டு போய் சேர்க்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். எப்படின்னா, ஒரு மொழி தான் இன்னொருத்தருக்கு கொண்டு போயிட்டு இன்னொரு விஷயத்த சேர்க்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு நமக்கு சொல்றாங்கல்ல, டே இங்கிலீஷ் கத்துக்கடா, இங்கிலீஷ் கத்துக்கடா. அது வந்துட்டு நிறைய பேர் அது தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா, ஓகே தமிழ் எல்லாம் பேச வேணாம், இங்கிலீஷ் பேசணும்னு சொல்றாங்க இவங்க, எங்களோட சொந்த மொழியை தாய்மொழி பேச வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் நான் கொடுத்துக்கணும்னா, இங்கிலீஷ் ஓவரால் வேர்ல்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த லாங்குவேஜை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் மதர் டங் இல்லாதவங்க கூடி, நான் எங்க நாட்டை சேர்க்கல, இன்க்ளூடிங் சைனா, கொரியா, ரஷ்யா அப்படின்னு வந்துட்டு அவங்களோட சொந்த மொழியை தாண்டியுமே அவங்க வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, இன்டர்நேஷனல் ஒரு கன்வர்சேஷன் வந்துட்டு அவங்களுக்குள்ள பில்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அந்த சமயத்துல நாங்க ஒரு கன்வர்சேஷனை வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல எடுத்துட்டு போய் அங்க வந்துட்டு வைக்கணும் அப்படின்னா எங்களுக்கு அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும். மனுஷன் சுத்தி இருக்கும் போதுதான் அந்த ஈகோயிஸ்டிக் மைண்ட் வந்துட்டு ட்ரிகர் ஆகுதுங்கிற ஒரு சைக்காலஜி இருக்கு. ஸோ இதை இங்கேயே இப்படி கட் பண்ணிட்டு நம்ம வேற மாதிரி யோசிச்சோம்னா, இப்போ வந்துட்டு நாங்க மனுஷங்க இங்க இருக்கோம், நாங்க வந்துட்டு எல்லா மனுஷனுமே ஒரு மொழி பேசிட்டு இருக்கோம். அது வந்துட்டு ஏதோ ஒரு மொழின்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்போதைக்கு இல்லை, அது ஏதோ ஒரு மொழி. எதிர்காலத்துல நாங்க உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு தனி மொழி தான் பேசிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா வேற்று கிரக வாசிகள் எல்லாம் வந்துருது. இது ஒரு இமேஜினேஷன். வேற்று கிரக ஏலியன்ஸ், அதுவுமே பார்க்க மனுஷன் மாதிரி தான் இருக்கும், மனுஷன் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பூமிக்கு வந்துடுறாங்க, ஏதோ ஒரு உதவி கேட்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு பேசணும், அதுகளுக்கு எங்க மொழி தெரியாது, எங்களுக்கு அவங்க மொழி தெரியாது. ஸோ இங்க இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எப்படி இருக்கும்னா ஜீரோவா தான் இருக்கும். நான் சொல்றது எந்த ஒரு உடல் மொழியும் இல்லாம வாய்மொழி மட்டுமே ஒரு லாங்குவேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு கன்வர்சேஷனை நம்பி இருக்கிற ஒரு கம்யூனிட்டியா நாங்க அப்ப இருந்தோமா இருந்தா எங்களோட கன்வர்சேஷன் லெவல் ஜீரோ. ஸோ இது இங்க கரெக்ட் ஆகும்னா, ரெண்டு கம்யூனிட்டியில இருந்து யாராச்சும் ஒரு சைட், ஒரு ரெண்டு கம்யூனிட்டியுமே ஒரு லாங்குவேஜை வந்துட்டு கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எதிர்த்தரப்பினர் என்ன பேசுறாங்கங்கிறத வந்துட்டு புரிஞ்சிக்கக்கூடிய லெவலுக்கு அவங்க வந்துட்டு ஒரு லாங்குவேஜில் அவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆகும்போது தான் இன்னொரு கம்யூனிட்டியோட ஃபீலிங்ஸ் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். அவங்க என்ன கன்வே பண்ண வாராங்கங்கிறத புரிஞ்சிக்க முடியும், அவங்க என்ன பேசுறாங்கங்கிறத புரிஞ்சிக்க முடியும், அவங்களோட ஐடியா என்னங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒரு கம்யூனிட்டியோட knowledge வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் தான். இப்போ இப்போ நாங்க மனுஷங்க ஏலியனோட லாங்குவேஜை வந்துட்டு கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏலியன்ஸோட மைண்ட் செட்டையும் அவங்களோட knowledge, அவங்களோட
அறிவு, அவங்களோட அவங்களோட எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்துட்டு நாங்கள் கன்சியூம் பண்ணக்கூடிய லெவலுக்கு நாங்கள் வந்துட்டு ரீச் பண்ணிட்டோங்கிறது தான் அர்த்தம். என்னடா சொல்ற, ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு எங்களோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணிடுமான்னா, ஆமாம், எஸ், கரெக்ட். ஒரு லாங்குவேஜ் ஒருத்தனோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணும். ஒரு லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம பார்த்து 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 என்ன பண்ணுறோம்னா, அந்த லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட கல்ச்சருக்கு நாங்கள் அடாப்ட் ஆக ஆரம்பிக்கிறோம். இன்க்ளூடிங் மீ. நான் வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு நான் கற்றுக்க ஆரம்பித்த சமயத்தில், ஃபுல்லாக எனக்கு தெரியாது, நான் கற்றுக்க ஆரம்பித்த சமயத்தில் இந்த சீரீஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்க பார்க்க, ஸோ நான் அவங்களோட அந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்துட்டு பேசிக் தான். நான் அதில் சாதாரணமாகவே மனுஷன் வந்துட்டு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருவான். ஸோ இது பேசிக். இப்படி அடாப்ட் ஆகுறதால என்ன நடக்குதுன்னா, ஒரு கல்ச்சருக்கு வந்துட்டு அந்த கல்ச்சர் வந்துட்டு உங்களுக்கு ஐடென்டிட்டியை வந்துட்டு கொடுக்குது. ஹாமிதா இவர் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவார், ஹாமிதா இவர் இந்த மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் பண்ணுவார், ஹாமிதா இவர் இந்த மாதிரி தான் இருப்பார், அவர் இப்படி தான் பேசுவார், அவர் ஓகே அவர் இந்த மாதிரியான ஒரு ஆள் தாங்கிறத வந்துட்டு உன்னோட லாங்குவேஜ் கொடுக்குற அந்த லைஃப் ஸ்டைல், நீ நடந்துக்கிற விதம் எதிர்த்தரப்பினருக்கு வந்துட்டு ஒரு ஐடியாலஜியை கொடுத்துருது. நீ இப்படிதான் அப்படிங்கிற ஒரு இது. அது வந்துட்டு ப்ரிஜூட்ஸ் கிடையாது. அதாவது இந்த முட்கட்பிதங்கள்னு சொல்லுவாங்கல்ல, ப்ரிஜூட்ஸ் கிடையாது. ப்ரிஜூட்ஸ் மீன்ஸ் உங்களை பார்த்துட்டு உங்களை வந்துட்டு முன்னாலேயே தீர்மானிச்சிடுறது. அது தமிழில் ஒரு நல்ல வேர்ட் இருக்கு, எடை போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ டக்குன்னு எடை போடுறது, பார்த்த உடனே எடை போடுறது, அந்த அந்த மாதிரி இது கிடையாது. உங்களோட பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி, உங்களோட பழக்க வழக்கங்கள், நீ என்ன சாப்பிட்ற, நீ என்ன பண்ற, அது எல்லாத்தையுமே வந்துட்டு உன்னோட அந்த வாழ்க்கை முறையை வச்சு அவங்க வந்துட்டு அனலைஸ் பண்ணி உங்களோட எதிர்த்தரப்பினர் வந்துட்டு ஓகே இவர் இப்படிதாங்கிற ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கறது நீ கத்துக்கிட்ட லாங்குவேஜ், கத்துக்கிட்டு இருக்கிற லாங்குவேஜ், அது கொடுக்குற அந்த லைஃப் ஸ்டைல். ஓகேவா? மாறி நினைச்சிடாதீங்க. இப்போ நீ இங்கிலீஷ் கத்துக்கிறதால இங்கிலீஷ் வந்துட்டு நீ பேச ஆரம்பிச்சிருவ, இங்கிலீஷ் மட்டுமே அப்படி கிடையாது. நீ தமிழன், உன்னோட தாய்மொழி தமிழ், நீ சிங்களம், உன்னோட தாய்மொழி சிங்களம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீ ஒரு மொழி பேச ஆரம்பிக்கும் போது அந்த மொழிக்கான ஒரு லைஃப் ஸ்டைல், அந்த மொழிக்கான ஒரு கல்ச்சரிஸ்டிக் திங்ஸ், அந்த மொழிக்கான ஒரு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா உன்னை வந்துட்டு அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீ அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவ. உனக்கே வந்துட்டு தெரியாதுன்னு சொல்றதை விட நீ பண்ணுவ. ஓகே, இது ஹியூமனோட பேசிக் திங்ஸ் தான். ஸோ இதுதான் நான் இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருந்தேன், அந்த எட்டிமாலஜி. ஃபர்ஸ்ட் ஜியோகிராஃபி, அடுத்த எட்டிமாலஜி. இது ரெண்டும் தான் நீ யாருங்கிறத முடிவு பண்ணு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோ நான் வந்துட்டு நானே திருப்பி பார்த்தேன். அது நிறைய டேட்டாஸை வந்துட்டு அப்படியே கலெக்ட் பண்ணி உள்ள அப்படியே திணிச்சு வச்சிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ஓவர்லோடாக இருந்தது, மன்னிச்சிருங்க. ஆனால் அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஆனால் அது ரொம்ப ஓவர்லோட், நிறைய டேட்டாஸ் அதுக்குள்ளே சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 2 வீடியோ போடக்கூடிய மாதிரியான டேட்டாவை நான் ஒத்த வீடியோவில் போட்டேன். சாரி, இந்த வீடியோவில் நான் வந்துட்டு தெளிவாக ஓகே இந்த ஜியோகிராஃபி அண்ட் எட்டிமாலஜி, ஹியூமன் ரைட்ஸ், இது சம்மந்தமாக தான் பேசணும் அப்படின்னு எடுத்துட்டேன். ஸோ இதுதான் விஷயம். தேங்க்யூ. அடுத்த விஷயம் வந்துட்டு நம்ம இவ்வளோ நேரமாக பேசின அந்த ஜியோகிராஃபி அண்ட் எட்டிமாலஜி, இது சம்மந்தப்பட்ட அந்த நாலேஜ் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு நீங்கள் தெளிவாக வந்துட்டு பெறணும் அப்படின்னா, ஸோ ஃபேமஸான ஒரு ஃபிலிம் டைரக்டர் இருக்கார், டெனிஸ் வில்லனியூ. இப்போ ரீசெண்டாக கூட டியூன் படத்தை வந்துட்டு டைரக்ட் பண்ணவர். ஸோ அவரோட ஒரு படம் இருக்கு, அரைவல்னு சொல்லிட்டு. அந்த அரைவல் படத்தை வந்துட்டு ப்ளீஸ் பி செக் இட் அவுட். ரொம்ப நல்ல படம். இந்த எட்டிமாலஜியை பற்றி பேசுகிற படம், ஜியோகிராஃபியை பற்றி பேசுகிற படம். ஸோ அந்த படத்தை ப்ளீஸ் போய் பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல டைம் அது வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு படம் தான் அது. அண்ட் அந்த படம் வந்துட்டு தமிழில் கிடையாது, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க சப்டைட்டில் ஆன் பண்ணி பாருங்க. தெரியாதவங்க, இங்கிலீஷில் பார்த்தவங்க யாராவது இருந்தால் அவங்ககிட்ட போய் தேடி சொல்லுங்க. இல்லைன்னா சொல்லுங்க, இன்னொரு வீடியோ நான் அதுக்குன்னே போட்டுடுறேன் அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு. ப்ளீஸ் போய் அந்த படத்தை ஒரு தடவையாச்சும் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல படம். நோ நியூட் சீன்ஸ், நோ அன்வான்ட் சீன்ஸ். ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து பார்க்கலாம், யார் கூட வேணாலும் உட்காந்து பார்க்கலாம். ஸோ
உட்கார்ந்து அந்த படத்தை பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அவ்வளோதான், கிளம்புங்க. இதுக்கு மேல என்ன செய்யுது?